என்ன செய்ய போகிறோம்னா ப்ளம் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து கேரா மில்க் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு கப்பு சீனியில் ஒரு கப்பு வந்து இதில் போடுறோம். போட்டு இதை வந்து சும்மா தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றாமலே நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு காப்பி கலரில் வரும். இந்த மாதிரி நல்லா அரை கலரில் வந்துருச்சு, நல்லா காப்பி கலரில். வெறும் சீனி மட்டும்தான் போட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம். நம்ம தண்ணி எதுவும் ஊற்றலை. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றுறோம். சுட வச்சு வச்சுருக்கோம். சுடு தண்ணியை இதில் ஊற்றுறோம். ஊற்றிட்டு இதை வந்து இதிலே கிண்டி விடணும். இது வந்து நல்லா ஒரு காப்பி கலரில் வரணும். இதை நல்லா கரைச்சி விட்டுக்கிட்டு இதை பச்சை தண்ணி நம்ம ஊற்றினோம்னா மேலே தெரிச்சிடும். அதனால் நம்ம வந்து அடுப்பை நல்லா குறைச்சி வச்சிடணும், இல்லைன்னா ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு சுடு தண்ணியை தான் ஊற்றணும். பச்சை தண்ணி நம்ம ஊற்றக்கூடாது. இதை நல்லா அப்படி கலக்கிக்கிட்டு இப்போ வந்து நம்ம திராட்சை பழம் போடுறோம். காஞ்ச திராட்சை இது போடுறோம். நமக்கு தேவைக்கு தக்கன போட்டுக்கலாம். அவ்வளோ போடணும்னு அவசியம் இல்லை, போட்டுக்கலாம். இப்போ வந்து காஞ்ச திராட்சையில் கருப்பு கலர் போடுறேன் நான். இது வந்து ப்ளம் கேக்கு, அதனால் நம்ம இந்த பழத்துக்களை தான் போடணும். இது வந்து முந்திரி பருப்பு, இதை போடுறேன். உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து ரொட்டி வீட்டில் செஞ்சு வச்சுருக்கேன் நான். அதை கொஞ்சம் போடுறேன். இதை எல்லாத்தையுமே போட்டு நம்ம இதை நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும். இது இந்த சீனி பாகலையே இது வந்து நல்லா ஊறிடும். நல்லா ஊறி பழங்கள்லாம் நல்லா வந்துடும். 3/4 கப்பு சீனி போடுறோம். சீனி போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு தூளாக அரைச்சிக்கிறணும். இது வந்து சின்ன பட்டை வந்து ஏலக்காயை வந்து உடைச்சி அது உள்ள விதையை எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கிராம்பு, ஒரு 3 கிராம்பு போடுறேன். போட்டு நம்ம இப்போ நல்லா மையாக அரைச்சிக்கிறோம். இப்போ வந்து நம்ம என்ன செய்கிறோம், பட்டர் போடுறோம். இது ஒரு 50 கிராம் போடுறோம். அதை ஒரு அடி அடித்து வச்சுக்கிறோம். முட்டையை உடச்சி வச்சுருக்கோம். அந்த 2 முட்டையை ஊற்றுறோம். முட்டையை ஊற்றிட்டு அதை அடிக்கிறோம். இப்போ வந்து நம்ம சீனியை போடுறோம். சீனி வந்து இதில் பாதி தான் போடணும், ரொம்ப போட்டுற வேண்டாம். பாதி போட்டு அடிச்சுக்கிறோம். இருக்கோம்ல, அதை பூரா அதில் ஊற்றுறோம். இந்த கருப்பாக கிடக்கிறதெல்லாம் பட்டை, நம்ம கிராம்பு, கறி மசாலா பட்டையெல்லாம் அரைச்சிருக்கோம்ல அது. இது வந்து பேக்கிங் சோடா. இது வந்து நம்ம ஆப்பச்சோடா. இது நம்ம மைதா மாவு சளிச்சு வச்சுருக்கோம், 1 கப்பு, அதை போடுறோம். இதை வந்து கிண்டிட்டு நம்ம அந்த எடுத்து செஞ்சு வச்சுருக்கோம்ல, இதை நம்ம போடுறோம். பழங்கள் இதை நம்ம வந்து எல்லாத்தையுமே இதில் போட்டுறோம். இது நல்லா அந்த சீனி பாகில் வந்து ஊறி போயிருக்கு. இதில் எல்லாத்தையும் அள்ளி போட்டு நம்ம இதை வந்து கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இருந்து தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இதை ஊற்றிக்கிடுவோம், இல்லைன்னா நிப்பாட்டிக்குவோம். இது எல்லாத்தையும் போட்டு இப்படியே கிண்டணும். நம்ம இதில் வேறு இன்னும் போகிறதில்ல. நம்ம வந்து அடுப்பில் வச்சு தான் செய்ய போகிறோம், மைக்ரோவில் வைக்கலை. ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் தண்ணி வச்சு அதில் தான் நம்ம செய்ய போகிறோம். கேக்கு செய்கிறது தான். இதில் வந்து நம்ம பட்டர் சீட் போட்டிருக்கோம். கொஞ்சம் லேசாக எண்ணெய் ஊற்றி நெய் தடவிருக்கேன். இதில் வந்து நம்ம இந்த கலக்கி வச்சுருக்கிற மாவை தூக்கி ஊற்றிடுவோம். இதை வந்து இதை ஊற்றி நான் இட்லி பாத்திரத்தில் வச்சு வைக்க போகிறேன், காட்டுறேன். அடியில் உப்பு போட்டு தட்டு வச்சுருக்கோம். இது வந்து இட்லி பாத்திரம். நான் அதில் வந்து பழம் போட்டு வச்சுருக்கேன். இதை பார்த்து வைக்கணும். இந்த பாத்திரம் வந்து கையில் சுற்றக்கூடாது. நம்ம குக்கர் எதுலேயும் வச்சோம்னா உப்பு போட்டு நம்ம குக்கர் வந்து அப்புறம் யூஸ் பண்ண முடியாது. இந்த இட்லி பாத்திரம் நான் அப்படி தான் வேஸ்ட் பண்ணிட்டேன். கேக்கு செய்கிறேன்னு நானும் இதே மாதிரி தான் செஞ்சு இந்த இட்லி பாத்திரமே வேஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் எது ஒன்றும் நமக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கோ அதில் வச்சிடலாம். இப்போ நான் வந்து இட்லி பாத்திரத்துக்கு அடியில் உப்பு போட்டு நல்லா சூடாக்கி அதுக்கு மேலே தூக்கி வச்சுருக்கேன்.
ஒரு 30 நிமிஷம் இருக்கட்டும், அப்புறமா எடுத்து பார்ப்போம். இது மூடி வச்சுருவோம். நம்ம வந்து கேக்கு செஞ்சுட்டோம். இப்போ தூக்கி தட்டி காட்டுறேன். இது வந்து எடுக்க உள்ளுக்குள்ளே திறந்து பார்த்தேன், வேகும் போது பள்ளம் விழுந்துருச்சு. இப்போ அந்த பேப்பரை எடுத்துக்கிடுவோம். நம்ம பழம் ஃபுல்லாமே அடியில் உயர்ந்துக்கிடுச்சு நிறையா. நான் மேலே போட்ட பழங்கள்லாம் இது வந்து இப்படி உயரமாக இருந்தது. நான் திறந்து பார்க்கும்போது அப்படியே உள்ள அமைகிருச்சு. இப்போ ஒரு பீஸ் வெட்டி காட்டுறேன் உங்களுக்கு. சூடாக இருக்குது, கையில் எடுக்க முடியலை. இங்கே பாருங்க, பஞ்சு பஞ்சு பஞ்சுன்னு. இங்கே இன்னும் ஆறுச்சுன்னா ரொம்ப பஞ்சாக இருக்கும். சூப்பராக இருக்கு. இங்கே இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கிறிஸ்மஸுக்கு கேக்கு வந்து நான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கேக்கு கிறிஸ்மஸுக்கு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. இது வந்து ப்ளம் கேக்கு, நிறைய பழங்கள் போட்டிருந்தேன். அது அடியில் வந்து உள்ளே போயிடுச்சு போல், அதனால் பழங்கள் எல்லாமே அடியில் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைக்க விட்ருங்க.